சாயிரம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையை பற்றி அதிகமான சிந்தனைகளோடு அமர்ந்திருக்கிறாய்? வேலை செய்கிறாய், ஆனால் திடீரென்று அமர்ந்து விடுகிறாய், அப்படியே உறைந்து விடுகிறாய். நானும் உன்னை எல்லா நேரமும் பார்க்கிறேன். ஆர்வத்தோடு வேலையை செய்ய உட்காருகிறாய். ஆனால் சில விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுது அப்படியே எல்லா விஷயத்தையும் போட்டுவிட்டு யோசித்தபடியே உட்கார ஆரம்பித்து விடுகிறார். இது என்ன தெரியுமா ஆகும்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சிந்திக்க உனக்கு தோன்றுமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்க தோன்றாது. காரணங்கள் என்ன தெரியுமா? உனக்கு நீ யோசிக்கும் விஷயம் நடக்க வேண்டும். அதற்காக மற்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே நீ நிறுத்துவது அது எந்த விதத்தில் உனக்கு நியாயம் சார்? உனக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது, அது நடக்க வேண்டும் என்றால் அதற்காகவும் முயற்சி எடுக்க வேண்டும். மற்ற விஷயத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியோடும் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாகவோ நீ இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். எதையுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இதைதான் நீ செய்ய வேண்டும், இதைதான் நீ வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு பிடிக்குமோ அதை தான் நான் நடத்தி வைப்பேன். ஆனால் சிலருக்கு இது புரிவது கிடையாது. நான் என்னமோ அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை தருவது போல நினைத்துக் கொள்கிறார்கள். என்னிடம் மட்டும் பொறுமை ரொம்ப அவசியம். நான் எதுவாக இருந்தாலும் பொறுமையாகத்தான் தருவேன். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துவிட்டு சாய் என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கெடுத்து விட்டார் என்று ஒரு பெயரை நான் போட்டுக்கொள்ள விரும்ப மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எனக்கு தோன்றும். எனக்கு தெரியும். புரிகிறதா? எல்லா விஷயமும் எனக்கு நன்றாகவே தெரியும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையோ மிக 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 வித்தியாசமாக அமைய இருக்கிறது. நீ நினைப்பது போல அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா காரியத்திலேயும் உனக்கு துணை இருப்பேன். எனக்கு யாருமே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலேயும் எனக்கென்று யாரும் இல்லை. நான் ஒரு தனி ஆளாகத்தான் இருக்கிறேன். காலம் முழுக்க அழுது கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்காதே. புரிகிறதா? உன்னுடைய வாழ்வில் இன்பம் துன்பம் அனைத்து விஷயத்திலேயும் நான் உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாகத்தான் இருக்கிறேன். சரி தங்கமே, நீ உன்னுடைய மனதில் இப்பொழுது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? நடக்குமா? எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா? நம் மனதில் இருக்கும் விஷயங்கள் எப்பொழுது நடக்கும் என்று நீ யோசித்து வைத்திருக்கிறாய் தானே? எப்பப்போ எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே அந்த விஷயம் நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். காலப்போக்கில் எல்லாம் மாறும். ஒரே விஷயத்தை நீ ரொம்ப நேரமாக போட்டு யோசிக்கும் பொழுது அது என்ன ஆகும்? உன்னுடைய உடலை பாதிக்கும். உன்னுடைய உடலை பாதிக்கும், உன்னுடைய மனதை பாதிக்கும். அதனாலேயே நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்திலேயும் முதலில் பொறுமைக்குள். அவசரப்பட்டு வாழ்க்கையை எந்த ஒரு வாழ்க்கையையும் இழந்து விடாதே. நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீ அழுவதினாலும் இல்லை புரண்டு 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 எல்லா விஷயத்தையும் யோசிப்பதினாலும் எதுவும் நடக்காமல் போகாது. நீ ஆசையாக எனக்கு இதுதான் சாய் வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு நீ தெய்வத்திட்ட சொல்லிட்ட அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றத்திற்கு மேல் மாற்றம் உனக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். தோல்விகள், பாரங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு உயிர்களுக்கும் நடுவே வந்து போகும் சில விஷயங்கள் தான். உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தோல்விகள் அனைத்தும் வந்து வந்து போய்கொண்டு இருக்கிறது. மனபாரங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் தோல்வியோ மனபாரமோ எதுவுமே வேண்டாம். எல்லாமே திருப்திகள் மட்டுமே. அதிசயங்கள், அற்புதங்கள், எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில்
நல்லபடியாக நடக்கும். நீயே நினைக்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முகம் சிவந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நிறைய பேர் சொல்கிறார்கள் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் இது சரியில்லை அது சரியில்லை என்று. ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு காயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே இந்த சாயுடைய வேலை. சாய் யாருக்கு துரோகம் செய்பவன் அல்ல. சாய் எல்லோருக்கும் நல்லது செய்பவன். ஆனால் என்ன, நல்லது செய்வேன் ஆனால் நேரத்திற்கு செய்யவில்லை என்று கோபப்படுவார்கள். அதுவே நான் செய்துவிட்டேன் ஆனால் சாய் போல இல்லை என்று என்னை தூக்கி கொண்டாடுவார்கள். விடு தங்கமே, என்னை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளட்டும். நீ என்னை புரிந்து கொள்கிறாயா இல்லையா? நீ என்னை முழு மனதோடு புரிந்து கொள். எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும். நல்ல நேரம் நல்ல காலம் வந்த பிறகு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நாளுக்கு நாள் இன்பங்களோ கூடும், நாளுக்கு நாள் துன்பங்களோ குறைய ஆரம்பிக்கும். உனக்கென்று ஒன்று புதிதாக உருவாக ஆரம்பித்து விட்டது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோ மிக 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 அற்புதமான வாழ்க்கை. எந்த ஒரு நிலைமையிலும் எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னுடைய மனதில் குழப்பம் என்பது வேண்டாம். என்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டாய், ஆனால் நிச்சயமாக அது அதே நேரத்தில் உனக்கு அற்புதமாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீயே யோசித்து பார், எத்தனை விதமான அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்று. அற்புதத்திற்கு மேல் அற்புதமும் அதிசயத்திற்கு மேல் அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுவதும் நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு சிறிய கவலையோ வேண்டாம். உன்னுடைய பங்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயத்திலும் எடுத்து முதலில் எடுத்து வை. நிச்சயமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இன்பமே ஆகும். சொல்வார்கள் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் என்று. அந்த திடீர் திருப்பம் தான் உன்னுடைய வாழ்க்கையிலேயுமே வரும். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எதிலும் இன்பம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் துன்பமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. சாயை நம்பி வந்த ஒவ்வொருவர்களுக்கும் இன்பம் மட்டுமே தான் பரிசாக வழங்கப்படுமே தவிர துன்பங்கள் என்ற ஒன்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் பரிசாக துன்பத்தை எப்பொழுதும் வழங்கப்பட மாட்டோம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான விஷயங்கள். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியமும் இன்பமான காரியங்கள். ஏற்கனவே என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும், இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த அனைத்து விஷயமும் உடைய சீக்கிரமாகவே உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நடைபெறும். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் இந்த சாய் ஒரு பொழுதும் குறை வைக்க மாட்டேன். மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைத்து பல காரியங்களை அவர்கள் திட்டங்களை போட்டாலும் எந்த ஒரு திட்டமும் பலிக்காது. எல்லா திட்டமும் நிச்சயமாகவே. கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு துணை நான் உண்டு. யோசித்து யோசித்து நீ பார்க்க பார்க்க பயங்கள் மட்டும்தான் வரும். எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். யோசிக்க யோசிக்க நிறைய நல்லதுகள் உனக்கு நடக்கும். நிச்சயமாக பயம் வரும் அளவுக்கு எதையும் யோசிக்காது. நல்ல விஷயத்தை பற்றி யோசி. இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று யோசி. அதை விட்டுவிட்டு வேறு எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். கவலைப்படாதே. ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு நிச்சயமாக சாய் இருப்பேன். சாய் இருக்கும் வரைக்கும் உனக்கு கவலை வேண்டாம். அற்புதமும் அதிசயமும் மட்டும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. எல்லா நல்ல விஷயத்தையும் நான் நிச்சயமாகவே உனக்கு நல்லபடியாக நடத்தி வைப்பேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். நீ தவிர ஆசைப்படாது எதுவும் உனக்கு கிடைக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து
உன்னை வாழ வைத்து வழிநடத்துவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.